வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் இந்தியாவின் அந்த அழகான ஒன்றிய பிரதேசத்தை பற்றி பேசப் போகிறோம். அதற்கு கிழக்கின் பிரெஞ்ச் ரிவியாரா என்று அழைக்கப்படுகிறது, அதாவது புதுச்சேரி. இங்கு நடைபெறவுள்ள 2026 தேர்தல் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்காக நடைபெறுவதால் இந்த முறை மிகவும் பரபரப்பான திருப்பத்தை எட்டியுள்ளது. புதுச்சேரியின் அரசியலின் மிகவும் தனிச்சிறப்பு என்னவென்றால் அதன் 4 பகுதிகள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானம் புவியியல் ரீதியாக ஒன்றிலிருந்து ஒன்று மிகவும் தூரமாக இருந்தாலும் ஒரே ஆட்சி தொடர்பால் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த முறை தேர்தல் போட்டி வெறும் ஆட்சியை பெறுவதற்கானதல்ல, புதுச்சேரியின் அடையாளம், வளர்ச்சி மற்றும் முழுமையான மாநில அந்தஸ்து போன்ற முக்கிய பிரச்சினைகளையும் சுற்றி அமைகிறது. தற்போதைய அரசியல் நிலவரத்தை பார்க்கும்போது முதல்வர் என். ரங்கசாமி தலைமையிலான ANRC மற்றும் பாஜக கூட்டணி தங்களது டபுள் என்ஜின் அரசின் நம்பிக்கையை காக்க போராடுகிறது. மறுபுறம் காங்கிரஸ் மற்றும் DMK கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர முழுமையாக முயற்சி செய்து வருகிறது. ஆனால் இந்த முறை மிகப்பெரிய எக்ஸ்ஃபேக்டர் என கருதப்படுவது தளபதி விஜயின் கட்சி TVK ஆகும். இது இங்குள்ள இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற வாக்காளர்களிடையே புதிய எழுச்சியை உருவாக்கியுள்ளது. இந்த முறை புதுச்சேரி மக்கள் மீண்டும் தற்போதைய கூட்டணியையே நம்புவார்களா, அல்லது புதிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு அளித்து ஒரு புதிய அரசியல் வரலாற்றை உருவாக்குவார்களா? வாருங்கள், இந்த மிகப்பெரிய ஒப்பீனியன் போலின் மூலம் புதுச்சேரியின் இந்த அரசியல் நிலையை விரிவாக புரிந்து கொள்வோம். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானம் ஆகிய பகுதிகளின் தெருக்களில் இப்போது மாற்றத்தின் காற்று வீசுகிறதா அல்லது நிலைத்தன்மையின் காலமா என்பதை அறியலாம். இப்போது புவியியல் தூரம் இருந்தாலும் இங்குள்ள ஆட்சியின் சமநிலையை தீர்மானிக்க முக்கிய பங்கு வகிக்கும் புதுச்சேரியின் அந்த பகுதிகளை பற்றி பேசுவோம். முதலில் காரைக்காலை நோக்கி போகலாம். அங்கு உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முறை போட்டி முள் மீது முள் என கூறப்படுவதற்கும் மேல் பரபரப்பாக தெரிகிறது. எங்களது ஒப்பீனியன் போலின் தரவுகளின்படி இங்கு NDA மற்றும் DMK கூட்டணிக்கிடையில் நேரடி மற்றும் சமமான மோதல் உள்ளது. இருதரப்பும் தலா 2 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளன. ஆனால் காரைக்காலின் மிகப்பெரிய செய்தி தளபதி விஜயின் கட்சி TVKயின் எழுச்சியாகும். அது ஒரு தொகுதியில் வெற்றி பெறும் நிலையில் இருப்பதாக தெரிகிறது. கடலோர பகுதியில் TVKயின் இந்த நுழைவு இங்குள்ள இளைஞர் வாக்காளர்கள் பாரம்பரிய கூட்டணிகளை விட்டு விலகி புதிய மாற்று வழியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் முன் உங்களிடம் ஒரு சிறிய வேண்டுகோள். நீங்கள் எங்கள் வீடியோவை எந்த மாவட்டம் அல்லது கிராமத்திலிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக தெரிவியுங்கள். உங்கள் பகுதியில் கூட போட்டி இவ்வளவு கடுமையா, அல்லது அங்கு ஒரே கட்சியின் அலை தெளிவாக தெரிகிறதா? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். மேலும் ஜெய்ஹிந்த் மற்றும் ஜெய் புதுச்சேரி என்று எழுத மறக்காதீர்கள். எங்கள் இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த தேர்தல் பயணத்தில் எங்களுடன் இணைந்திருக்கவும். வாங்க நண்பர்களே, இனி தொடர்ந்து செல்லலாம். அதன் பிறகு மாஹே பற்றி பேசுவோம். இது புவியியல் ரீதியாக கேரளத்தின் கடற்கரையில் அமைந்திருந்தாலும் புதுச்சேரியின் அரசியலில் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது. மாஹேயின் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியின் நிலை எப்போதுமே சற்றே வித்தியாசமாக இருந்துள்ளது. இங்குள்ள போக்குகள் இந்த தொகுதி DMK கூட்டணிக்கு செல்லும் போல தெரிகிறது என்பதை காட்டுகின்றன. மாஹேவில் NDA மற்றும் TVKவின் தாக்கம் தற்போது தொகுதி கணக்கில் மாற்றமடையும் அளவிற்கு தெரியவில்லை. இங்குள்ள வாக்காளர்கள் மீண்டும் பழைய அரசியல் சமன்பாடுகளுக்கும் கூட்டணிகளுக்கும் தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளனர். இதனால் DMK கூட்டணிக்கு இங்கு ஒரு உளவியல் முன்னிலை கிடைத்துள்ளது. காரைக்காலில் TVK பெற்றுள்ள ஒரு தொகுதி புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கான இறுதிப் போட்டியில் புதிய வீரர்கள் கேம் சேஞ்சராக மாறக்கூடும் என்பதை நிரூபித்துள்ளது. காரைக்காலில் போட்டி சமமாக இருந்தாலும் மாஹே எதிர்க்கட்சிக்கு ஒரு வலுவான தொடக்கத்தை வழங்கியுள்ளது. இப்போது மிகப்பெரிய மற்றும் தீர்மானிக்கும் பகுதி, அதாவது புதுச்சேரி பகுதியை நோக்கி போகலாம். இங்குள்ள 23 சட்டமன்ற தொகுதிகளில்தான் முழு பிரதேசத்தின் எதிர்காலம் தங்கியுள்ளது. எங்களது ஒப்பீனியன் போலின் தரவுகளின்படி இங்கு NDAவின் நிலை மிகவும் வலுவாக தெரிகிறது. 23 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அது முன்னிலையில் உள்ளது. இதே நேரத்தில் DMK கூட்டணி இங்கு 7 தொகுதிகளிலேயே திருப்தி அடைய வேண்டிய சூழலில் உள்ளது. புதுச்சேரி பகுதியில் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால் தளபதி விஜயின் கட்சி TVK இங்கும் தனது இருப்பை பதிவு செய்து ஒரு தொகுதியை பிடித்துள்ளது.
மேலும் ஒரு தொகுதி பிறரின் கணக்கில் செல்லும் போல தெரிகிறது. நகரத்தின் தெருக்களிலிருந்து கிராமப்புறங்கள் வரை என்டிஏவின் வளர்ச்சி கொள்கைகளின் தாக்கம் தெளிவாக காணப்படுகிறது. இது எதிர்க்கட்சியின் பாதையை கடினமாக்கியுள்ளது. அதன் பிறகு யானம் பற்றி பேசுவோம். இது புவியியல் ரீதியாக ஆந்திர பிரதேசத்தால் சூழப்பட்டுள்ளது. யானத்தின் ஒரே ஒரு தொகுதி இந்த முறை எந்த பெரிய கூட்டணியையும் விட ஒரு பிற உள்ளூர் வேட்பாளரின் பக்கம் சாய்ந்துள்ளதாக தெரிகிறது. இங்குள்ள உள்ளூர் அரசியல் மற்றும் வேட்பாளர்களின் தனிப்பட்ட தாக்கம் முக்கிய கூட்டணிகளை பின்னுக்கு தள்ளியுள்ளது. இதனால் இந்த தொகுதி ஒரு வைல்ட் கார்டாக மாறியுள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் யானம் ஆகிய அனைத்து தொகுதிகளையும் ஆய்வு செய்த பின் இந்த தரவுகள் மூலம் புதுச்சேரியில் மீண்டும் என்டிஏ தனது ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது என்பது தெளிவாகிறது. 30 தொகுதிகள் கொண்ட சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான 16 தொகுதிகளின் எண்ணிக்கையை என்டிஏ சரியாக எட்டுகிறது போல தெரிகிறது. இதே நேரத்தில் டிஎம்கே மற்றும் காங்கிரஸ் கூட்டணி முழு முயற்சி எடுத்தாலும் அது சுமார் 10 தொகுதிகளில் மட்டுமே நிலைத்து நிற்கும் போல உள்ளது. ஆனால் இந்த தேர்தலின் உண்மையான தலைப்பு தளபதி விஜயின் கட்சி டிவிகே ஆகும். முதல் முயற்சியிலேயே 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று புதுச்சேரி அரசியலில் தன் தாக்கத்தை அது வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கு மேலாக 2 தொகுதிகளில் மற்றவர்கள் கைப்பற்றியிருப்பது என்டிஏவின் எண்ணிக்கையில் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த சுயேட்சை மற்றும் டிவிகே போன்ற சிறிய கட்சிகளே அடுத்த முதல்வர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடும் என்பதை காட்டுகிறது. நண்பர்களே, இந்த புதுச்சேரி ஒப்பீனியன் போல் தெளிவாக சொல்லுவது என்னவென்றால், மக்கள் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் புதிய மாற்றங்களையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொண்டுள்ளனர். முதல்வர் என். ரங்கசாமி மீண்டும் ஆட்சியின் சாவியை பெறுவாரா? அல்லது மே 4 அன்று இறுதி முடிவுகள் வெளியாகும்போது டிவிகேவின் இந்த 2 தொகுதி அதிர்ச்சி பெரிய அரசியல் மாற்றத்திற்கு காரணமாகுமா? புதுச்சேரியின் ஒவ்வொரு அரசியல் அசைவையும் மே 4ஆம் தேதியின் மிக துல்லியமான தேர்தல் முடிவுகளையும் அறிய எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? என்டிஏ தனது இந்த குறைந்த முன்னிலையை தக்கவைத்துக் கொள்ளுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோவை லைக் செய்யவும், புதுச்சேரி அரசியலின் அனைத்து அப்டேட்டுகளுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த பெரிய மாநிலத்தின் பகுப்பாய்வுடன் மீண்டும் சந்திப்போம். அதுவரை எங்கள் சிறப்பு தேர்தல் புல்லட்டினை தொடர்ந்து பாருங்கள். ஜெய் ஹிந்த்.